வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வடிவியலில் எடுத்துக்காட்டு 4.8 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 4.7 போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 4.8 ஒரு கோடு வரைக. அக்கோட்டிற்கு மேலே 4.8 சென்டிமீட்டர் தூரத்தில் R என்ற புள்ளியை குறிக்க R வழியாக அக்கோட்டிற்கு இணையான கோடு வரைக. ஒரு கோடு வரைஞ்சிட்டு அக்கோட்டிற்கு மேலே 4.8 சென்டிமீட்டர் அளவு வச்சு R என்ற புள்ளியை குறிச்சிட்டு அதுக்கப்புறம் R வழியாக ஒரு கோட்டிற்கு இணைக்கோடு வரையணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிட்டேன். ஸ்கேல் எடுத்து பென்சில் வச்சுக்கிட்டு ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிருக்கேன். இந்த கோட்டுக்கு மேலே ஏதாச்சும் இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது. இது ஏ புள்ளி, இது பி புள்ளின்னு நம்ம குறிச்சிக்கிறோம். இந்த கோட்டில் சென்டரில் ஒரு புள்ளி குறிக்கிறோம். அது ஓ மையன்னு வச்சுக்குவோம். ஓ இந்த ஓ புள்ளியிலிருந்து 4.8 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு புள்ளியை குறிக்க சொல்கிறாங்க. நாம் இந்த மூலை விட்டத்தை வச்சு குறிப்போம். மூலை விட்டத்தை கரெக்டாக அந்த ஓ புள்ளியில் கரெக்டாக வச்சுட்டு இங்கிட்ட லெஃப்ட் சைடில் உள்ள கோட்டையும் இதையும் ஈக்குவல் பண்ணிவிட்டு கரெக்டாக 4.8 குறிக்கணும். கரெக்டாக 4.8 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 4 தான் இருக்குது. 4.5 4.5க்கு அப்புறம் தான் 8 வரும். அந்த இடத்துல கரெக்டாக 8 புள்ளி வச்சுட்டு புள்ளி வச்ச இடத்துக்கு ஆர்னு பேர் கொடுக்குறோம். ஏன் ஆர்னு கொடுக்குறோம்னா கொஷினில் ஆர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஆர்னு புள்ளி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த புள்ளியை வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு இணைக்கோடு வரையணும். போன செம்மில் பார்த்த மாதிரியே தான் அந்த ஏ புள்ளியில் ஸ்கேலை அப்படியே எடுத்து வச்சிடணும். அந்த மூலை விட்டத்தை எடுத்து நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு கரெக்டாக அந்த ஆர் புள்ளியை நோக்கி நவுத்துங்க. கீழேருந்து மேலே நவுத்தி கொண்டுட்டு போங்க. கீழேருந்து நவுத்தி கொண்டுட்டு போயிட்டு கரெக்டாக அந்த ஆர் புள்ளியில் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரையும் ஒரு கோடு போடுங்க. அப்படியே ஸ்ட்ரைட் லைன் வரைங்க. வரைஞ்சதுக்கப்புறம் இது ஆர் புள்ளியா, இதுக்கும் அம்புக்குறி போட்டுருங்க. இது ஆர் புள்ளி. நம்ம முடிகிற இடத்துல இந்த இடத்துல ஒரு புள்ளியை வச்சு எஸ்ன்னு சேர்த்துக்குவோம். இங்கே வச்சு எஸ்ஸு. இப்போ ஆர்எஸ்க்கு ஒரு இணைக்கோடு நம்ம வரைஞ்சிட்டோம். ஆர்எஸ்க்கு ஏபிங்கிற ஒரு இணைக்கோடு வரைஞ்சிருக்கோம். அப்போ இதுக்கு இணைக்கோடு வரைஞ்சதுக்கப்புறம் இது எப்படி இப்போ வரைமுறை எழுதணும். வரைமுறைங்கிற ஏபி என்ற ஒரு கோடு வரைஞ்சதுக்கப்புறம் அதில் ஓங்கிற மையப்புள்ளி எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் 4.8 சென்டிமீட்டர் அளவு எடுத்து அங்கே மேலே குறித்தோம். அது ஆர்னு பேரிட்டோம். அதன் பிறகு ஏயில் ஸ்கேலை வச்சு அதுக்கப்புறம் ஆர் புள்ளியிலேருந்து ஸ்ட்ரைட் லைனில் ஒரு கோடு வரைஞ்சோம். கோடு வரைஞ்சதுக்கப்புறம் எஸ்ஸுங்கிற ஒரு புள்ளியை அந்த கோட்டில் குறித்தோம். இப்போ இதுக்கு இணையாக இருக்குதுன்னு நம்ம எழுதணும். ஆர்எஸ் பேரலல் எல்லா வரைமுறையும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி எழுதணும். ஆர்எஸ் பேரலல் ஏபிக்கு பேரலாக என்ன இருக்குன்னா ஆர்எஸ் இருக்குது. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்